பசங்க தான் பூ வாங்கி கொடுக்கணுமா என்ன, நம்ம வாங்கி கொடுப்போன்னு வாங்கி கொடுத்தா மூஞ்செல்லாம் சிரிப்பு பிள்ளைக்கு. அதுக்கு பரிசா எனக்கு ஒரு ஃபைட்டர் ஃபிஷ் வாங்கிட்டு வந்தாப்புல. வீட்டில் இருக்க ஃபைட்டு காணாதான் நான் ஒரு மொக்க ஜோக்கு சொன்னாலும் மீன் செம கியூட்டு, இனிமே குப்பி என்ற அன்புடன் அழைக்கப்படுவாயின்னு பேர் சூட்டு விழாலாம் முடிச்சுட்டு சுமார் ஒரு 1947 ஆண்டில் எங்கள் அக்கா இங்கே வந்திருக்கும் போது ஒரு மீன் குழம்பு வச்சாப்பா அதே மாதிரி பண்ணித்தானே. அவளுக்கே எனக்கு என்னதோ குருட்டாம்போக்கில் தான் வந்துச்சு. திருப்பி ரெசிபி கேட்டால் சொல்ல தெரியாது. இதில் நான் அவளை மாதிரி எங்கே பண்ணேன். நேற்று இந்த மாங்காய் வாங்கிட்டு வந்து அது மாம்பழமாகவே கன்வெர்ட் ஆகிட்டு போடலாமா வேண்டாமான்னு யோசனைக்கு அப்புறம் எங்கள் அம்மா கால் பண்ணால் தொடர்பு இல்லைக்கு அப்பாறு உள்ளாருன்னு வந்துட்டு. அதனால் சரி அப்படின்னு ஏதோ ஒரு ஞான உதயத்தில் நான் அதை நல்ல வேலைக்கு போடலை. அப்புறம் அந்த குழம்பை கீழே இறக்குற வரைக்கும் குடிச்சு பார்த்து கரெக்ஷன் பண்ண மயமாக தான் இருந்தேன். தண்ணியை ஊற்ற உப்பு போடணும். ஆனால் கடைசி அது எப்படியோ அழகாக கொண்டு வந்துடுறேன். இவங்க சாப்பிட்டுட்டு சூப்பர்னு சொன்னவொடனே சரி நம்ம சாப்பிட்லான்னு எட்டி பார்க்குறேன். அங்கே சட்டியில் குழம்பையே காணும். என்னைக்கு குழம்பு நல்லா வருதோ அன்றைக்கி கட்டியாக பண்ணி விட்டுருவேன். என்னைக்கு நல்லாவே இருக்காது அது அப்படியே உரண்டா அப்படியே குழம்பு இருக்கும். அப்புறம் அந்த வாங்கிட்டு வந்த பூ வாடி போயிடக்கூடாதுன்னு சொல்லி தண்ணியில் தூக்கி போட்டேன்னா அந்த பூ கலருக்கும் அந்த ஜாடி கலருக்கும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு.